அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்றைக்கி சிக்கன் பீட்ரூட் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இதை ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைட் சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முதல்ல நான் குக்கரை எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 2 லவங்கம் 1 பட்டை போட்டு வெடித்த உடனே நான் ஒரு 3 சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் கூடயே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். நல்லா ப்ரௌன் கலராக ஆன உடனே ஒரு 1½ ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு கூட நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் குட்டியாக கட் பண்ணி இது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வரணும். அதுக்காக நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்ட உடனே நான் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1½ ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1½ ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு இந்த மிளகாத்தூள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாத்தூள், மிக்சடு மிளகாத்தூள் சேர்த்துக்காதீங்க. இந்த மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நான் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் நிறைய சிக்கனும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் சேர்த்தேன். அதை சேர்த்து நல்லா வதங்கி வந்த பிறகு நான் 1/2 கிலோ பீட்ரூட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். இது நல்லா வதங்கி வந்த பிறகு நான் ஒரு 1 கிளாஸ் அளவு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் போட்டிருந்தேன். விசில் வந்த பிறகு பார்த்திங்களா நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா சூப்பரான சிக்கன் பீட்ரூட் கறி தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.